பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மகாநதி சீரியல் தான் இப்போ டிஆர்பியில் டாப் லெவலில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ சீரியல் செம்ம ட்விஸ்டோட போயிருக்கு. ஆமாங்க, காவேரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த விஜய்கிட்ட சொல்கிறதுக்காக விஜய்க்கு கால் பண்ணி கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இங்கே வீட்டில் பாட்டிகிட்ட அம்மாட்ட சொல்லிடுங்க, நான் என்னுடைய ஃப்ரெண்டு மீனாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் மீனாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் கோயிலுக்கு போயிடுறாங்க. காவேரி சாப்பிடாம போயிடுறாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக கோயிலில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் வரவே இல்லை. காவேரிக்கு மயக்கம் வந்துடுது. சரி, விஜய் தான் வரலையே, வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு மயக்கம் வந்துடுது. அப்போ எதிர்பாராதாம்மா அங்கே நிவின் வர்றாரு. நிவின் வந்து டக்குன்னு காவேரியை பிடிச்சிடறாரு. என்ன காவேரி, ஏன் மயக்கம் வருதுன்னு கேட்குறாங்க. தண்ணியை காவேரியை கொடுத்துட்டு வா காவேரி போய் ஹோட்டலில் சாப்பிடலான்னு கூப்பிட்றாரு. அப்போ காவேரி சொல்கிறாங்க, இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதனால தான் மயக்க போட்டு விழுந்துட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு நிவின் அவர்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. சரி, வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு காவேரி, இல்லை நான் ஒன்றும் வீட்டில் யார்ட்டையும் சொல்லலை, முதல்ல நான் விஜய்கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கிட்டே விஜய் பார்க்குறதுக்காக தான் கோயிலுக்கு வந்தேன், ஆனால் விஜய் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய்கிட்ட நான் உறுதியாக சொல்லிட்டேன், உனக்கு நான் முக்கியமா வெண்ணிலா முக்கியமானு முடிவு பண்ணிங்க சொல்லிட்டேன், அவர் ஒரு டெசிஷன் எடுக்கட்டும், நான் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லுவேன்ட்டு காவேரி நிவின்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரியை பார்க்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து தாத்தாவும் பாட்டியும் கால் பண்ணி விஜயை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அதாவது வெண்ணிலா விஜயை பார்க்கணுன்ட்டு வீட்டில் சண்டை போடுறதாகவும் உன்னைய வெண்ணிலா பார்க்கணுன்னு சொல்கிறா, நீ வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க. இதனால் விஜய் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போனோடனே வெண்ணிலா விஜயை கட்டி பிடிக்கிறாங்க. உடனே விஜய் தள்ளி விட்றாரு. ஏன் தள்ளி விட்றீங்க, நீங்கள் தானே லவ் பண்ணும்போது இந்த முதத்தை போட்டு இது தாலிக்கு சம்மன்னு சொன்னீங்க வெண்ணிலா கேட்குறாங்க. இதை கேட்டுடனே விஜய் ரொம்பவே சாக்காக பண்ணிக்கிறாரு. அதன் பிறகு விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்த மேரேஜ் பற்றியும் உங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோவையும் வெண்ணிலாட காமிக்கிறாரு. காமிச்சு இந்த மாதிரி நான் காவேரியை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு, ஒருவேளை எங்களுடைய திருமண விஷயம் உனக்கு தெரிஞ்சு நீ என்ன முடிவெடுக்கிறதுங்க பற்றியும் நானும் நீனும் சேர்ந்து வாழணும் நீ ஆசைப்பட்டேன்டா, காவேரி கண்டிப்பாக விளைக்குவா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு வெண்ணிலா ரொம்பவே சாக்காக போய் நிற்கிறாங்க. உங்களுக்கும் காவேரிக்கும் திருமணமானது உண்மையாண்டா, என்கிட்ட காவேரியை காமிங்க, நான் இப்போவே காவேரியை பார்க்கணுண்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு என்னதான் உடல்நிலை சரியானாலும் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக யோசிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு மயக்கம் தான் வருது. ஆனால் விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்த திருமண விஷயம் வெண்ணிலாவுக்கு தெரிய வந்ததுக்கு பிறகும் வெண்ணிலாவுக்கு எதுவாகலை, அவங்க சாதாரணமாக தான் இருக்காங்க. அதாவது வெண்ணிலா விஜயை டீப்பாக லவ் பண்ணுறாங்க. அதனால் தன்னுடைய காதல் நல்லா தான் வாழணும்னு அவங்க நினைப்பாங்க. ஒருவேளை வெண்ணிலா விஜயும் காவேரி சேர்ந்து வாழட்டும், நம்ம விலகி போகும் அப்படின்னு தான் முடிவெடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. விஜய் காவேரியோட தான் சேர்ந்து வாழ்வாரா, இல்லை விஜயும் வெண்ணிலாவும் சேர்ந்து வாழ்வாங்களா, விஜய் என்ன தான் முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் ரெட் டபுள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.